ஓகே. இப்போ நாங்க ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றுக்கு போவோம். ஓகே. எல்லாரும் ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டி ரெடியா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து யாராவது வாலண்டியர் வந்து தாங்க. ஸோ டெல் மீ சம்திங் அபவுட் யூ. உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடியூஸ் ஒன்று பண்ணுங்க. யாராவது, எனிவன், யாராவது உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடியூஸ் ஒன்று பண்ணுங்க. இது ஆன்லைன் மோட்ல நிக்கிறோம், உங்களை யாரும் காணல, ஸோ யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஸோ பயப்பட வேணாம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட். ஓகே. ஆ, நீங்க கதைக்கலாம், உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆ, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் அப்ப நேம் பண்றேன். யார் இங்கிலீஷால உங்களோட நேம், கிரேட், ஸ்கூல், ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன், ஸோ அந்த மாதிரி விஷயங்களான சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். ஆ, ஓகே. ஜெய்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Assalamu alaikum. வணக்கம் சலாம். I am Mubarak Zainab. I am from Dennava. My school name is Akalanshi Agamarfa Muslim Mahavidyalaya. ம். My ambition is Doctor one day. ஓகே, தேங்க்யூ. இன்ஷா அல்லா, அல்லாஹ் ஹைராக்கட்டும். ஓகே. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் கிவ் ஹாம்னா. ஹாம்னா. ஆ, இப்போ நீங்க அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க இங்கிலீஷால. I am Hamna. I am from Galewala. I am studying at Al Furqan Muslim Mahavidyalaya. I want to be a accountant one day. ஓகே, குட். இன்ஷா அல்லா, அல்லாஹ் ஹைராக்கட்டும். ஓகே, இப்போ எங்ககிட்ட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் யாரு? ருமானா, திஸ் இஸ் யுவர் சான்ஸ். Assalamu alaikum. வலைக்கும் சலாம். I am Romana. I am in grade 9. I am studying Akalan Shagamarafa Muslim Mahavidyalaya. I am from Denver. I want to be a doctor one day. இன்ஷா அல்லா, அல்லாஹ் ஹைராக்கட்டும். ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் ஸோ மோஸ்ட் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ற. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கேம் ஒன்றுக்கு போகிறேன். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். அவங்க வந்து அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஒருத்தர் கேட்கணும் வாட் இஸ் யர் நேம், அதுக்கப்புறம் மற்றவங்க ஆன்சர் பண்ணணும் அவரோட நேம். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம் இன்னொருத்தர் கேட்கணும். ஸோ அப்படி அப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க 2 பேர். யார் அந்த சான்ஸ் எடுக்கிற? ரீஷ்மா, இஸ்மா 2 பேரும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஜாயின் ஆகுங்க. Assalamu இது ஒரு alaikum. கேம் உண்டு. இஸ்மா, நீங்க 2 பேரும் மைக் ஆன் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் கேளுங்க. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகுங்க இங்கிலீஷ் ஆகும்.
தாத்தா கவரேஜ்ல ஒண்ணும் விளங்கல. ஓகே அப்ப நீங்க கொஞ்சம் லேட்டா ஆப்பர்ச்சுனிட்டி எடுங்க. ஓகே அப்ப ம், ரேஷ்மா ரேஷ்மாவும் அமல் ஹினா அமல் ஓ, அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அமலையும் HINAAML ரீநேம் பண்ணிக்கிறாங்க அவங்க. அமர் ஆ ஸோ ரெண்டு பேரும் மைக் ஆன் பண்ணிக்கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆ குட். ஓகே ரேஷ்மா அப்ப நாங்க ரெண்டு பேரும் இந்த கேம் விளையாடுவோமே. ஓகே ஆ ஓகே ரேஷ் ரேஷ்மா ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? I am fine. Okay. Where are you from? Where are you from? I'm from Kalanchiyagama. Okay, good. Um, uh, so what grade are you in? What grade are you in? I'm in grade 9. Okay. Do you have a siblings? Do you have a siblings? அப்படின்னு என்னது தாத்தா? அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டர் பிரதர்ஸ் இருக்கிறாங்களா? சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்களான்னு தான் நான் கேட்டேன். I have a one sister. Okay, good. What is your future ambition? I want to be a doctor one day. Inshallah. Okay, thank you, Reshma. Next, Welcome. யார் opportunity எடுக்கல அது? Ishma and Amar. So Ishma, so can you introduce yourself? உங்களுக்கு introduce பண்ணிருமா உங்களை? So இப்போ நீங்க மட்டும்தான் introduce பண்ணணும். தாத்தா கவரேஜ் வந்து போகுது. நீங்க பேசி எல்லாம் திக்கி திக்கி தான் விளங்குது. ஒண்ணும் விளங்குது இல்ல.
ஓகே, மற்றவங்களுக்கும் அப்படியா? என் வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லையா? கேக்குது. ஆ கேக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு கனெக்ஷனை செஞ்சுக்கோங்க அமல். ஓகே. இஸ்மா, how about இஸ்மா? Isma left right. ஓகே. ஆ ஸோ நான் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிரேட் 6 to 11. ஸோ கிரேட் 6 to 6, 7, 8 பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கும் 9, 10 பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கும் கிரேட் 11 பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு தான் எடுக்கிறேன். ஸோ நான் அப்படி எடுக்கிறது ரீசன் என்னன்னா, ஸோ கிரேட் 6, 7, 8 பிள்ளைகளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இயர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து பேசிக் லேர்னிங் பேசிக் லேர்னிங் பேசிக் லேர்னிங் பில்டிங் தான் அது. அவங்களுக்கு காமன் vocabulary அண்ட் சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டென்சஸ் லைக் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அந்த மாதிரி டென்சஸ் வேணும். ஸோ ஸ்பீக்கிங் ஷார்ட், இந்த ஷார்ட் ஸ்பீக்கிங் தேவை, கரெக்ட் சென்டென்சஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி ரீடிங் சிம்பிள் ஸ்டோரி, ஸோ அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். ஆன்சரிங் கொஷனுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு பில்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஃபவுண்டேஷன் லெவல். ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால அவங்கள ஒன்றுக்கும் அவங்களுக்கு கிளாஸ் வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கிரேட் 9 and 10 பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து டெவலப்மெண்ட் இயர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் நாங்கள் பேசிக்ஸை நாங்கள் ரியல் ஸ்கில்ல நாங்கள் எப்படி பில்ட் பண்ணுற மாதிரி அந்த லெவல் பிள்ளைகளுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அவங்கள வந்து vocabulary அண்ட் லெட்டர் ஒன்று எப்படி எழுதுற, எஸ்ஏஸ் எப்படி எழுதுற, சம்மரி ஒன்று நாங்கள் எப்படி எடுக்கிற, கிராமர் ரூல்ஸ் நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கிராமர் ரூல்ஸ் லைக் passive வாய்ஸ், direct அண்ட் indirect ஸ்பீச், கண்டிஷனல் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரியால் நாங்கள் அவங்களுக்கு டெவலப் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்டேஜ் பிள்ளைகளுக்கு ஏற்றான் நாங்கள் ரீட், அனலைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்டஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், பொயட்ரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், டெய்லி டயலாக், ரோல் பிளேஸ், அந்த மாதிரி விஷயங்கள் அந்த லெவல் உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி கிரேட் 9 and 10 பிள்ளைகளுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து டெவலப்மெண்ட் லெவல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போனோம்னா கிரேட் 11. அவங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இல்லையா? அவங்க வந்து எக்ஸாமுக்கு பேஸாக நிற்கிற பிள்ளைகள். ஸோ அவங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இயர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது வந்து பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி ஃபார்மல் எஸ்ஏ ஒன்று நாங்கள் எப்படி டெவலப் பண்ணுற, எப்படி சம்மரி ஒன்று எழுதுற, எப்படி ஒரு டெக்ஸ்ட் மீனிங் ஒன்று குயிக்காக எப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிற, ரைட்டிங் இன்டென்ஷன் எப்படி நாங்கள் ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற, எப்படி நாங்கள் ப்ராப்பர் கிராமர் இன் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், எப்படி அந்த பேப்பர்ஸுக்கு நாங்கள் கிராமர் பேஸாக ப்ராப்பர் எப்படி நாங்கள் ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம். ஸோ ரீடிங்கால நாங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று தந்தா அதில் வந்து ஆன்சரிங் கம்ப்ரிஹென்ஷன் கொஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷன்களுக்கு நாங்கள் எப்படி ஆன்சர் கொடுக்குற, அண்ட் லிஸ்னிங் அண்ட் ஃபாலோவிங் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் அக்யூரேட்லி. ஸோ அவங்களுக்கு எப்படி லிஸ்னிங் ஸ்கில் எப்படி அகாடமிக்கலிக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற, பாஸ் பேப்பர்ஸ் செய்கிறதுக்கு இருக்கிற இன்ஷால்லா கிரேட் 11 பிள்ளைகளுக்கு. ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அண்ட் யூஸ்ஃபுல் சம் ப்ரேசஸ் நாங்கள் டீச் பண்ணுறதுக்கு இருக்கிறேன்.
ஸோ வந்து ரீடிங் டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ்ல நிறைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிராமர் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷ் ஆர்டிக்கல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ற ஒரு பேப்பர் பேஸுக்கு நாங்கள் எப்படி அவங்கள கிரேட் கிரேட் ஏ லெவலுக்கு எடுக்கிறதுக்கு தான் அவங்கள நாங்கள் ப்ரிப்பேர் ஆக்குறோம். ஓகேவா? ஸோ எனி கொஷன் உங்களுக்கு இருக்குதா? இந்த கிளாஸ்ல என்னென்ன டீச் பண்ற அப்படி கேட்டுக்கொள்ற ஒரு கொஷன் இருக்குதா? Do you have any questions? No. Okay. How you feel today sessions? எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு இந்த செஷன்ஸ்? நல்ல மாதிரி இருந்துச்சா? எப்படி உங்களோட ஃபீட்பேக் தாங்க. ஓகே, give your feedbacks. ஓ சரியில்லை, நல்லம் அப்படி இல்லை, சரியில்லாட்டி சரியில்லை, அப்படி இல்லாட்டி இம்ப்ரூவ் ஆகிக்கணும் சரி ஒன்று இருக்குதுன்னா அப்படி இல்லாட்டி எனி கொஷன்ஸ் யூ கேன் என்ன மாதிரி ஒரு கொஷன் ஒன்று இருக்குதுன்னா கொஷன் கேட்கலாம். ஓகே, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் நீங்க வந்து இந்த செமினார்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று எடுத்துப்பீங்கல்ல. ஸோ டெய்லி நீங்க வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களோட vocabulary இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து உங்களோட vocabulary இம்ப்ரூவ் பண்ணிக்க டெய்லி மீனிங் சர்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸ் நீங்க கண்டுபிடிங்க அண்ட் அதை ரிமெம்பர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஹார்டா செய்ய தேவையில்ல. ஸோ நீங்க அது வந்து ஒரு ஃபன்னா செய்யுங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட் வந்து செஞ்சுக்கோங்க, எனக்கு கஷ்டம் இல்லை, இது லேசி, இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு லேசி அப்படின்ட்டு ஒரு மைண்டை செஞ்சு கொண்டு ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட கையில இருக்குது. ஓகேவா? ஓகே, ஹாலிம் ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ ஹாலிம், can you hear me, ஹாலிம்? உங்களுக்கு என்ன கேக்குதா ஹாலிம்? ஓகே, அவங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூ போல. ரேஷ்மா, சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குதா? இல்ல. ஓகே, okay, that's the end of the today's sessions. So thank you for joining all. ஸோ நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் செமினாருக்கு ஜாயின் ஆகிறதுக்கு தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த இங்கிலீஷ் கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னா, ஸோ எனி டீட்டெயில்ஸ் வேணும்னா, எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா என்ன கண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஆல். That's the end of the today's sessions. Thank you for all joining today. Welcome. Ma.
Thank you. Okay, welcome. Thank you. Jazakallah. Barakallah. Thank you. Welcome. You're welcome. Thank you. You're welcome.